இங்கே ஒரு அம்மா மண்ணில் பதிஞ்சிருக்கக்கூடிய தன் பையனோட கைரேகை அழிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக மழை தண்ணியை தன் கையால மறைச்சு பிடிச்சிட்டு இருக்காங்க. இதை பாக்குற அந்த பையனோட அப்பாவும் மண்ணை ஃபுல்லாமே பறிச்சு தண்ணி எல்லாமே வேற இடத்துக்கு அனுப்பிட்டு இருக்காரு. தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சு வேற இடத்துல துப்பிக்கிட்டு இருக்காரு. எந்த பிரயோஜனமும் கிடையாது. மழையில அந்த கைரேகை சுத்தமா அழிஞ்சு போச்சு. அந்த இடத்துலயே அவங்க மயக்க போட்டு கீழே விழுந்துடுறாங்க. ஆக்சுவலா அவங்க பையன் வெளியில விளையாடுறதுக்காக போயிருப்பான். அந்நேரம் பார்த்து வேகமா வர கார் அந்த பையன் மேல மோத அந்த பையனோட தலையில அடிபட்டு ரத்தம் கொட்டிட்டு இருக்கும். கார்ல வந்து அந்த பையனை தூக்கிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவாரு. அங்க இருக்கக்கூடிய டாக்டர் தலையில அடிபட்டிருக்கு, அதனால உடனே நீங்க வெளிநாட்டுக்கு கொண்டுட்டு போனா மட்டும்தான் இந்த பையனை காப்பாற்ற முடியும்னு சொல்லிடுறாங்க. அந்த ஆக்சிடென்ட் பண்ணவர் ரொம்ப பெரிய பணக்காரு, அதனால வந்து அந்த பையனை தூக்கிட்டு அப்ராட் போயிடுவாரு. இதெல்லாம் தெரியாம அந்த பையனோட பேரண்ட்ஸும் அந்த பையன் தொலைஞ்சு போயிட்டான்னு நினைச்சிட்டு ஊர் ஃபுல்லாமே நிறைய நோட்டீஸ் கொடுத்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த பையனை தேடிட்டு இருக்காங்க. இப்ப அவங்களுக்கும் வயசாயிடுச்சு, ஆனா தன் பையனை தேடுறத மட்டும் அவங்க நிப்பாட்டவே இல்லை. தன்னோட பைக்ல தன் பையனை பத்தின எல்லா விஷயங்களையும் ஒட்டிட்டு ஒரு மேப்பை வச்சுட்டு ஊரா தன் பையனை தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு. அந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு. ஒரு 2 இடம் மட்டும் தான் பாக்கி. அங்கேயும் தேடி பார்த்துட்டோம், தன் பையன் கிடைச்சிருவான்னு நம்பிக்கையோட இருக்காரு. பசி எடுத்துச்சுன்னா வெறும் பண்ணு மட்டும் சாப்பிட்டுக்கிறாரு. காரணம் அந்த காசெல்லாம் மிச்சப்படுத்தி தன் பையனை தேடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அவரோட ஒய்ஃப் ஒரு ஹோட்டல்ல வந்து பாத்திரம் எல்லாம் விளக்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த ஹோட்டலோட ஓனர் வந்து அந்த அம்மாவை பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. உன்னால சும்மாவே இருக்க முடியாத, வர கஸ்டமர் எல்லாத்திட்டையும் போய் என் பையனை பாத்தீங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இப்படி டிஸ்டர்ப் பண்ணா எப்படி சாப்பிட வருவாங்க? உன்னோட பெரிய தொல்லையா போச்சு, நாளையில இருந்து நீ வேலைக்கே வர வேண்டாம்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு அந்த அம்மாவும் ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அந்த அம்மாவோட அண்ணன் அந்த இடத்துக்கு வந்து, இங்க பாத்தியா நம்மளோட இடத்தை வாங்குறதுக்காக ஒரு கம்பெனிக்காரங்க சைன் பண்ணிருக்காங்க, நாளைக்கு அதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஃபுல்லாமே ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்ல அந்த அம்மாவும் இப்ப ரொம்ப பதட்டப்படுறாங்க. காரணம் அந்த ஒரே ஒரு இடமும் வீடு மட்டும்தான் தன் பையனோட கனெக்ஷன்ல இருக்கக்கூடிய ஒண்ணு. நாளைக்கே அவன் வந்து அந்த இடத்துக்கு வந்து வீடை தேடி பார்த்தானா எப்படி நம்மளை கண்டுபிடிப்பான்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதே நேரத்துல இந்த இடத்தை விட்டு அந்த பையனையே தேட முடியும். ஆனா அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது, அந்த இடத்தை வாங்கறதுக்காக வரதே தன்னோட சொந்த பையன் தான் அப்படின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம மறக்காம நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.